A warm good morning to one and all present over here. I am Ans Ravina. First of all, Ozone Academy oda history பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இந்த இன்ஸ்டிடியூட் வந்து 7 years back 2015ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போல இருந்து படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ இது 7th பேட்ச் நாங்கள் தான். ஸோ இந்த மார்க் வந்து வந்தோண்ட ஸ்டாப் பண்ணிடாதீங்க. நானும் லாஸ்ட் இயர் வந்து என்ன பண்ணிங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த ஒரு 300 and something எடுத்தேன், அதோடு ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். இன்ஜினியரிங் கவர்மெண்ட் கோட்டாவில் கிடச்சிது, இன்ஜினியரிங்கில் ஜாயின் பண்ணேன். அப்புறம் ஒரு 2 months போனோன்னா எனக்கே வந்து ஒரு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா ஓரளவு படிச்சிருந்தேன், பட் என்னோடய பாத்து வந்து இன்ஜினியரிங் சைட் போனனால நான் வந்து எனக்கு கொஞ்சம் வெக்ஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் திரும்பியும் வந்து இன்ஜினியரிங்கை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணேன் ஓசன் அகாடமிக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. 1 weekly once டெஸ்ட் இல்லை, டெய்லி டெஸ்ட் போடுவாங்க. அதனால் நமக்கு வந்து எவ்வளோ மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அதெல்லாம் நம்மளே ஓரளவு கெஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு நான் வந்து டீச்சர்ஸை ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அவங்க வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணி இப்போ மார்க்கு கம்மியானா கூட அங்கே வந்து இல்லை ஒன்றால் முடியாது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு தனியாக இண்டிவிஜுவலாக வந்து கோச்சிங் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து உங்களை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட இப்போ இத்தனை பேர் இருக்கீங்க, யாராவது ஒருத்தங்க வந்து டவுட் கேட்கறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும், அப்படி தானே? ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. இந்த எல்லாத்துக்கும் தனித்தனி டீச்சர்ஸ் வந்து டீச் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு அந்த ஃபியர் எதுவுமே வேண்டாம். மற்ற இன்ஸ்டியூட் மாதிரி இல்லை. மற்ற இன்ஸ்டியூட்டுக்கு நானும் வந்து போயிருக்கேன், ஒரு டெமோ கிளாஸ் மாதிரி போயிருக்கேன். மற்ற இன்ஸ்டியூட்டில் வந்து உங்கள மாதிரி ஒரு 50-60 ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி உட்காந்துருப்பாங்க. நம்ம வந்து இங்கே ஃபேர்வெலுக்கு மட்டும்தானே, இந்த ஈவெண்ட்டுக்கு மட்டும்தானே இப்படி உட்காந்துருக்கோம். ஆனால் அங்கே அப்படி இல்லை, அங்கே வந்து டோட்டல் கிளாஸுமே இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நான் வந்து இந்த இன்ஸ்டியூட்டோட பில்லஸாக இருக்க ஃபவுண்டர் மிஸ்டர் விஜய் சார், கோஃபவுண்டர் சாய் சார், அவங்கள ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அப்புறம் வந்து ஹெச்ஓடி சார் கோவிந்தராஜன் சார், அவங்கள ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ், தே ஆர் அமேசிங், ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களையும் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். தென் என்னோடய கொலீக்ஸ் என் கூட இருந்து எப்போவுமே என்கரேஜ் பண்ணிக்கிட்டு ஜாலி பண்ணிக்கிட்டு நாங்கள் எப்போவுமே ஜாலியாக தான் இருப்போம். ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து இங்கே என்னோடய ஸ்பீச்சை ரொம்ப பேஷண்ட்டாக கவனித்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ்.